எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பத்தி மட்டும் பார்ப்போங்க. கம்பெனியோட எம்டி சிஇஓ வி வைத்தியநாதன் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி லிங்க்டின்ல கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் ஃபினான்ஷியல் 24-25 ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல இருக்கக்கூடிய சாரத்தை எடுத்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கோங்க. முக்கியமா அதுல இருக்கிறது என்னன்னா அவங்களோட ப்ராக்ரஸ் என்ன, அவங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது, தென் கம்பெனியோட அவுட்லுக், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அது போக நான் கீழே லிங்கையும் போடுறேன். அவர் ஷேர் பண்ண அதே லிங்கை உங்களுக்கு போடுறேன், நீங்களும் படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ் March 31, 2019 7.4 lakh ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்திருக்காங்க. இப்ப ஃபினான்ஷியல் 25 முடிவுல 32.8 lakh ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 32.8 lakh ஷேர் ஹோல்டர்ஸ்ல யாரு இன்க்ளூடட் அப்படின்னா ஐடிஎஃப்சி லிமிடெட்ல இருந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு 3 lakh ஷேர் ஹோல்டர்ஸ் உள்ள வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதுல ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்கும். March 31, 2025 பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் பிசினஸ் அப்படின்றது 4.85 ட்ரில்லியனா இருந்திருக்குங்க. அதாவது 1 ட்ரில்லியன் அப்படின்றது 1 லட்சம் கோடி, 4.85 lakh crores இருக்குங்க. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்றது 2.42 lakh crores இருக்கு. கஸ்டமர் டெபாசிட் அப்படின்றது 2.43 lakh crores இருக்குங்க. காசா ரேஷியோ 46.9%. கம்பெனியோடைய என்பிஏ அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ் என்பிஏ 1.87% இருக்கு, நெட் என்பிஏ 0.53% இருக்கு. இப்பயுமே நல்ல நிலைமையில தான் இருக்கு. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோன்னு பார்த்தோம்னா 15.48% இருக்குங்க. ஃபினான்ஷியல் 25 முடிவுல நம்பர் ஆஃப் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ராஸ் இந்தியா 1002 பிரான்ச்சஸ் இருக்குங்க. அதாவது நம்ம கன்சிடர் பண்ற பேங்க்கும் ஐடிஎஃப்சி பேங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கா இருக்கட்டும், இல்ல சவுத் இந்தியன் பேங்கா இருக்கட்டும், கர்நாடகா பேங்கா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரீஜனல் பேங்க்ஸுங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றது ஒரு பிராண்ட் இமேஜ் ஆயிடுச்சு. பேன் இந்தியா லெவல்ல அவங்களோட பிரசன்ஸ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போதைக்கு அவங்களோட ஓவரால் டிரான்சாக்ஷன்ஸ்ல 98.7% வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 25ல அவங்களோட பிசினஸ் அப்படின்றது 22.7% க்ரோ ஆயிருக்குங்க. அவங்களோட பிசினஸ் வந்து 22.7% க்ரோ ஆயிருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ், அதாவது கஸ்டமர் கேர் கால்ஸ் இருக்கு இல்லையா, சர்வீசஸ், தென் கம்ப்ளைண்ட்ஸ், அதுக்கான கால்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த கால்ஸ் கஸ்டமர் சர்வீஸ் கால்ஸ் அப்படின்றது 29% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு வைத்தியநாதன் அவர்கள். தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உடைய நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 40 பில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்கிறதா அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. 1 மில்லியன் அப்படின்றது 10 லட்சம். இப்போ அடுத்தது ப்ராக்ரஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் 24-25க்கு கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. அதாவது ஃபினான்ஷியல் 24 முடிவுல கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ 137% இருந்தது. ஃபினான்ஷியல் 25 முடிவுல 94% ஆயிருக்கு. ஸோ லெஸ் தென் 100% குட் தான். பட் அவங்க டார்கெட் என்ன சொல்றாரு அப்படின்னா இதை 80ஸ்க்கு கொண்டு வருவோம், அதாவது 81 to 89 இந்த ரேஞ்சுக்குள்ள நாங்கள் கொண்டு வருவோம், அதுதான் வந்து எங்களோட டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேர், ஐசிஆர்ஏ, தென் கிரிசில் எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எஃப்டிஸ்க்கான ரேட்டிங் வந்து AAA ரேட்டிங் வாங்கியிருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல. தென் லெகசி அண்ட் கார்பரேட் லோன்ஸ் வந்து குறைஞ்சிருக்குங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும். தென் இஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 25ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃபேஸ் பண்ண பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் கிரைசிஸ் தாங்க. இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மட்டும் வந்த கிரைசிஸ் கிடையாது. அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் என்பிஎஃப்சிஸ், பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கிரைசிஸ் வந்து இருந்திருக்கு. அதே தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி கிரைசிஸ் வந்தா அதை வந்து எப்படி பஃபர் எடுக்கிறது அப்படின்றதுக்கான வழிமுறைகளும் பண்ணி வச்சிருக்காங்க. தென் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதாவது ஃபினான்ஷியல் 19ல இருந்து ஃபினான்ஷியல் 25 வரைக்கும் அப்படியே நம்ம ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியை பார்க்கலாம். ஃபினான்ஷியல் 19ல ஒரு 1944 crore லாஸ், ஃபினான்ஷியல் 20ல ஒரு 2864 crore லாஸ், தென் ஃபினான்ஷியல் 21ல தென் ப்ராஃபிட் 452 crores, தென் ஃபினான்ஷியல் 22ல 145 crores ப்ராஃபிட், ஃபினான்ஷியல் 23ல ஒரு 2437 crores ப்ராஃபிட், தென் ஃபினான்ஷியல் 24ல ஒரு 2957 crores ப்ராஃபிட். தென் ஃபினான்ஷியல் 25 ப்ராஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது 24 இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்றது தான். பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 48% ப்ராஃபிட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல இருந்த ஸ்ட்ரெஸ் தாங்க. 1525 crores இருந்துருக்குங்க. கம்பெனி வந்து ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க, பட் 50% பக்கமா விழுந்திருக்கு. காரணம் மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் கிரைசிஸ் தான். as of March 31, 2024ல அவங்களோட ஓவரால் லோன் புக்ல மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக் அப்படின்றது 7% இருந்திருக்குங்க. 13,344 crores இருந்திருக்கு. இது ஃபினான்ஷியல் 25 முடிவுல 9,571 crores இருந்திருக்குங்க. 28% குறைச்சிருக்காங்க.
ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் புக்கை குறைக்கிறதுனால எதுவும் பாதிப்புகள் வராதா அப்படின்னா கண்டிப்பா வரும். அது என்ன அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். தென் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் புக்கை பொறுத்த வரைக்கும் ஜான்வரி 2024க்கு அப்புறம் லோன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. சிஜிஎஃப்எம்யூ ஸ்கீமுக்கு கீழே மோஸ்ட் ஆஃப் த லோன்ஸ், அதாவது அபவுட் 66% ஆஃப் மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் புக் வந்து இன்சூர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சூர் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒருவேளை டிஃபால்ட் ஆச்சு அப்படின்னா 72% மணி வந்து பே பண்ணிடுவாங்க. அதாவது அதுக்கு ஒரு பாசிபிள் பஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி வைத்தியநாதன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கிரைசிஸ் எப்ப முடிவுக்கு வரும் அப்படின்னு வைத்தியநாதன் அவர்கள் எதிர்பார்க்கிறாருன்னா Q2 ஃபினான்ஷியல் 26ல ஒரு ரெக்கவரியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்பெனியுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூச்சர்ல ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஷார்ட் டேர்ம்ல என்ன காரணம் அப்படின்றத அவரே சொல்றாரு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கும். என்ன காரணம்? ஏற்கனவே PR சேஷாத்ரி அவர்கள் சொன்னதுதாங்க காரணம். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், வட்டி விகிதங்கள் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்க லோன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய வட்டிகள் அப்படின்றது குறையும். ஆனா முற்காலங்களில் டெபாசிட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு வட்டிகள் பழைய வட்டியை தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தென் மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் போர்ட்ஃபோலியோ வந்து 30% பக்கமா குறைஞ்சிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தென் கிரெடிட் காஸ்ட் அப்படின்றது இன்னும் எலிவேட்டடா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கம்பெனி வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணதை பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. சமீபத்தில் ஒரு 7,500 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வார்பக் பிங்கஸ், தென் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி இவங்கள்ட்ட இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெட் ஒர்த் ஆஃப் த பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் இயர் 19ல இருந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல ஒரு 3 டைம்ஸ் வந்து கூடியிருக்குங்க. ஃபினான்ஷியல் இயர் 19ல 15,343 crores இருந்தது. ஃபினான்ஷியல் இயர் 25ஓட முடிவில் 45,395 crores இருந்திருக்கு. தென் வைத்தியநாதன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், முற்காலங்களில் சொன்ன விஷயம், இந்த ரிப்போர்ட்ல இல்லாத விஷயத்த நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோமே. அதாவது ஃபினான்ஷியல் 30-31ல எங்களோட டெபாசிட்ஸ் அப்படின்றது 6 lakh crores இருக்கும். நாங்கள் வந்து எங்களோட அட்வான்சஸ் அண்ட் லோன் போர்ட்ஃபோலியோவை 5 lakh crores வச்சிருப்போம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாருங்க. தென் ஃபினான்ஷியல் 30-31ல எங்களோட ஒரு வருஷம் ப்ராஃபிட் அப்படின்றது 12,000 crores நாங்கள் டச் பண்ணியிருப்போம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஒரு வருஷத்துக்கு 12,000 crores நீங்க யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு ஒரு 3,000 crores ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு குவார்ட்டருக்கு 3,000 crores. இப்ப ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா ஓவராலாவே 1,500 crores ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. ஸோ எவ்வளவு தூரம் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டா அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஸோ 5 இயர்ஸ்ல வேணாங்க, ஒரு 10 இயர்ஸ்ல இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணா கூட அஸ் எ ஷேர் ஹோல்டரா எனக்கு வந்து மகிழ்ச்சி தான். ஸோ எப்படியும் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவாரு அப்படின்றது நல்லா தெரியுங்க. பட் எப்ப அப்படின்றது தான் கேள்வி. 5 வருஷமா, 7 வருஷமா, 10 வருஷமா அப்படின்றது தான். குறிப்பா கம்பெனியோட MD CEO வைத்தியநாதன் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்டுங்க. அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் கேபிட்டல் ஃபர்ஸ்ட். சிட்டி பேங்க்ல 1990ல இருந்து 2000 வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்காரு. தென் ICICI கூட ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காருங்க, 2000ல இருந்து 2010 வரைக்கும். தென் 2010ல கேபிட்டல் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு NBFC. ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிராவல் ஜேர்னி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு NBFCல இருந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் பேங்க் இதை நோக்கி தான் போறாங்க. அதற்கு மத்தியில வேர்ல்டு கிளாஸ் பேங்கா இன்னும் ஆகல. பட் அவங்களோட ஜேர்னி இதுதான். அதுக்கு மத்தியில நம்ம ஷேர் ஹோல்டரா நடுவில் போய் என்டர் ஆயிடுறோம். ஸோ 2018ல IDFC பேங்க் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சப்சிடரியும் இருக்குங்க, IDFC ஃபர்ஸ்ட் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பெனியோட கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட பிரைஸ் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியும். என்ன காரணம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல ஒரு 2,900 crores வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ப்ராஃபிட் அப்படின்றது 50% கீழே விழுந்ததுனால அந்த பிரைஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்றது அப்படியே டபுள் ஆன மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் இதே சினாரியோ நீடிக்காது. அவங்க அடுத்தடுத்த குவார்டர்ல மேபி ஃபினான்ஷியல் இயர் 27ல மறுபடியும் பழைய நம்பர்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 24 விட 27ல நல்ல நம்பர்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப PE வந்து குறைஞ்சிரும். தென் பிரைஸ் டு புக்கை வச்சு தான் இப்போ நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 1.5க்கு நியராகவே வந்துருச்சுங்க. எகெயின் 67, 68 போயிட்டு இப்போ மறுபடியும் 70ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஜேர்னி, அதாவது NBFCs டு வேர்ல்ட் கிளாஸ் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ இதை நோக்கி போறாங்க அப்படின்னா நம்ம நடுவில் போய் என்டர் ஆயிருக்கிற சமயத்துல நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸ்ல இந்தியாவுடைய ப்ரைவேட் பிளேயர்ஸ், அதாவது ப்ரைவேட் செக்டர் பேங்க்ல டாப் 5க்குள்ள IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துருவாங்க அப்படின்னு தான் நம்புறேன். ஸோ அந்த நம்பிக்கையில தான் நான் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பதிவுல இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.